டூரிஸ்ட் ஃபேமிலியோட இயக்குனர் வந்துட்டு பிரஸ் மீட்ல வந்து சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி ஒரு நாளுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுவும் எனக்கு ரொம்ப எமோஷனலா இருக்குன்னு அப்படின்னு அழும்போது வந்து பார்த்தீங்கன்னா, சசிகுமார் அவர்கள் பக்கத்துல இருந்து தட்டி குடுத்து, "நீ அழுவாதப்பா, இன்னும் நெறைய எமோஷனல்ஸ் ஆக வேண்டிய ஒரு தருணங்கள் உனக்கு கிடைக்கும்." அப்படின்னு சொல்லுறது மட்டும் இல்லாம, அந்த படத்த நம்பி புரொடியூஸ் பண்ண அந்த தயாரிப்பாளருக்கு வந்து ரொம்பவே நன்றி. பையன் வந்துட்டு சின்ன வயசா இருந்தாலும், நீங்க அவர் நம்பி இந்த ஒரு விஷயத்த குடுத்துருக்கீங்க. இது ரொம்ப பெரிய ஒரு விஷயம். இதே மாதிரி மத்த தயாரிப்பாளர்களும் இருக்கணும் அப்படின்னு சசிகுமார் ஒரு வேண்டுகோளையும் அந்த பிரஸ் மீட்ல வச்சிருந்தாரு. சசிகுமார் அவர்களுக்கு இந்த சிட்டி சைடுல இருக்கவங்களோட வில்லேஜ் சைடுல இருக்கவங்களுக்கு தான் நெறைய ஒரு ஃபேன்ஸ் பேஸ் இருக்குன்னே சொல்லலாம். எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் கூட வந்துட்டு சசிகுமார் அவருடைய தீவிரமான ஒரு ஃபேனே சொல்லலாம். அவருடைய எந்த படமா இருந்தாலும் அப் டு டேட் வந்துட்டு அவர் தெரிஞ்சு வச்சுப்பாங்க. அதுவும் இல்லாம இப்போ அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, சசிகுமாரோடைய தரமான படங்கள்லாம் வருது. 2025 இந்த வருடத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 5 படம் கிட்ட அவர் குடுக்குறாரு. எவிடன்ஸ், ஃப்ரீடம், பகைவனுக்கு அருள்வாய், அது மட்டும் இல்லாம ஜம்பரா என்டர்டெயின்மென்ட் பேனர் சொல்லிட்டு நெறைய படங்கள வந்துட்டு அடுத்தடுத்து அவர் குடுக்குறதா இருக்காரு.